ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சூஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நன்மையே நலம் தரும் அப்படிங்கிற கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்துதான். அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு பையன் அவங்க அம்மா அப்பாவோடு வாழ்ந்துக்கிட்ட வந்தானா. தமிழ்மணி வீட்டில் அழகான தோட்டம் ஒன்று இருந்துச்சான். வண்ண வண்ண மலர்களும் பயன் தரும் செடி கொடிகளும் அங்கே நிறைய இருந்துச்சான். தோட்டத்து பக்கத்துலேயும் நிறைய மரங்களும் இருந்துச்சான். அதனால் அந்த இடம் எப்போதுமே குளிர்ச்சியாகவும் தூய்மையான காற்றும் இருந்துக்கிட்டே இருக்குமா. மாலை நேரத்தில் தமிழ்மணி அங்கே இருக்கிற மரக்கிளைகளில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறத வழக்கமாக வச்சுருந்தானா. ஒரு நாள் அங்கே இருந்த ஒரு மரக்கிளைகளில் பறவை ஒன்று கூடு கட்டியிருந்ததை தமிழ்மணி பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் இதை பற்றி சொன்னானா. அவங்க அப்பா, ஆமாம் தமிழ்மணி, நான் நேத்தே பார்த்துட்டேன், 2-3 பறவை குஞ்சுகள் இருக்கும் போல. அவங்க கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுறத கூட நீ கேட்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அப்பா, தாய் பறவை இல்லாத நேரத்தில் நான் அந்த பறவை குஞ்சுகளை எடுக்கட்டுமா அப்படின்னு தமிழ்மணி கேட்க, உடனே அவங்க அம்மா, நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அந்த பறவைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களாம். சரிம்மா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே விளையாட போயிட்டானா தமிழ்மணி. அடுத்த நாள் தமிழ்மணிக்கு பிறந்த நாள் வந்துச்சான். கொண்டாட்டத்துக்கு சொல்லவா வேணும்? போன ஆண்டை விட இந்த ஆண்டு அவனுக்கு நண்பர்கள் கூட்டம் வேற அதிகமாக இருந்துச்சு. தன் பெற்றோர்கள்கிட்ட தனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத, பிறந்தநாள் விழாவுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னும் எல்லா விவரத்தையும் முன்கூட்டியே சொல்லி வச்சுருந்தான்னா. அதனால் அவங்க பெற்றோரும் விழாவுக்கு தேவையான ஏற்பாடுகளை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருந்தாங்களாம். மாலை 3 மணிலேருந்தே நண்பர்கள் தமிழ்மணியோட வீட்டுக்கு வர தொடங்கிட்டாங்களாம். தோட்டத்தை பார்த்ததும் அவங்களுக்கு கட்டுக்கடங்காத மகிழ்ச்சி ஏற்பட்டுடுச்சான். சிலர் அங்கே இருக்கிற பூக்களை பறித்து கீழே போட்டாங்களாம். சிலர் இலைகளை சுருட்டி அடுத்தவர் காதில் ஊதி விளையாண்டாங்களாம். ஊஞ்சலில் ஏறியும் இறங்கியும் விளையாண்டாங்களாம். சிலர் மரத்துக்கு மரம் ஓடி பிடிச்சி விளையாடினாங்களாம். தமிழ்மணியும் அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆடிக்கிட்டே இருந்தானா. அந்த சமயம் பார்த்து அவன் நண்பன் ரஷீத் அப்படிங்கிற ஒரு பையன் மரத்து மேலே இருந்த பறவை கூட்டத்தை பார்த்துட்டானா. எல்லாரும் இங்கே வாங்க, சின்ன சின்னதாக பறவை குஞ்சுகள் இருக்கும் போலவே கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னானா ரஷீத். அங்கங்கே விளையாடிக்கிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாரும் பறவைக்கூடு இருந்த மரத்துக்கு பக்கத்தில் ஓடி வந்தாங்களாம். அப்போ யாரும் எதிர்பாராத வகையில் மற்றொரு நண்பன் பீட்டர் திடீர்னு அந்த கூட்டு மேலே கல் எறிஞ்சிட்டானா. நல்ல வேளை அவன் எரிஞ்ச கல் கிளையில பட்டு பக்கத்தில் இருந்த பூத்தொட்டி மேலே விழுந்துச்சான். இதை பார்த்ததும் தமிழ்மணிக்கு கோபம் வந்துருச்சான். பீட்டர், ஏன் இப்படி செஞ்ச? அந்த பறவை குஞ்சுங்க பாவம் இல்லையா? நீ எரிஞ்ச அந்த கல் சின்னஞ்சிறிய பறவை குஞ்சுங்க மேலே பட்டிருந்தா என்னவாயிருக்கும்? உன் வீட்டை யாராவது இடிச்சு தள்ளினா நீயும் உன் குடும்பத்தாரும் என்ன செய்வீங்க? அதுபோல தானே அந்த பறவைகளுடைய நிலையும். இதை நீ ஏன் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு படபடன்னு பேசினானா தமிழ்மணி. தன்னுடைய இழிவான செயலை நினச்ச பீட்டர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தலை குனிஞ்சு நின்னானா. தமிழ், என்னை மன்னிச்சுடுடா, நான் அறியாமல் செஞ்ச தவறை எண்ணி வருந்துறேன்டா. இனி எப்போதும் இது போல தவறுகளை செய்யவே மாட்டேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னானா பீட்டர். அவன் சொன்னதை கேட்ட மற்ற நண்பர்களும் அவன் தான் தவறை ஒத்துக்கிட்டானே, மன்னிப்பும் கேட்டுட்டான். மன்னிச்சிருடா, அவன் மட்டும் இல்லை, இனிமே நாங்களும் இது போல எந்த தவறையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அங்கே வந்த தமிழ்மணியோடைய பெற்றோர்கள் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம போலத்தான் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் வாழறாங்க, அவங்கக்கிட்ட நாம் அன்பு காட்டணும், மற்ற உயிர்களுக்கு செய்யும் தீங்கு நமக்கு நேர்ந்தது போல உணரணும், நமக்கு வலிச்சா அவங்களுக்கும் வலிக்கும் இல்லையா அப்படின்னாரா தமிழ்மணியோடைய அப்பா. அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ்மணியும் நண்பர்களும் இனி நாங்கள் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி சொன்னாங்களாம்.
அவங்க சொன்னதை மெய்ப்பிக்கிறது போல கொண்டு வந்த தின்பண்டங்களையும் சிறுதானியங்களையும் பறவைகளுக்கு கொடுத்தாங்களாம். மேலும் தாம் பார்க்கும் இடங்கள்லையும் பள்ளிகள்லையும் பறவைகளுடைய கூடுகளை கண்டா அவற்றை கலைக்காமல் பாதுகாப்போம்னு உறுதியும் சொன்னாங்களாம். பறவைகளுக்கு தானியங்களும் தண்ணீரும் கொடுத்து உதவுவோன்னு உறுதிமொழி அளித்தாங்களாம். பிறருக்கு உதவுறதே சிறந்த பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மணியை அனைவரும் வாழ்த்திட்டு போனாங்களாம். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.